என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இஸ்லாமில வந்து அவங்க மதத்தை விட்டு இப்ப இந்து மதத்துக்கு எல்லாமே தாவறாங்க சார். சரி, நான் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன். அவங்க சிவனை பத்தி தான் பயங்கரமா பேசுறாங்க. சரி, அது என்ன காரணம்? இப்போ இஸ்லாம்ன்றது நல்லா யோசிச்சு பேசாம இது நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்லாம்ன்றது ஒரு மனுஷன், இஸ்லாம் மதம் கிடையாது. இப்ப கிறிஸ்டின்ன்றது ஒரு மனுஷன், கிறிஸ்டின் கிடையாது. புத்தர்ன்றது ஒரு மனுஷன், அவங்க வந்து புத்தர் கிடையாது. கௌதம புத்தர்ன்றாங்க. அப்புறம் என்னென்னமோ ஜெயநர் மதம் அது இதுன்னு இருக்கு. அதாவது இப்ப நான் ஒரு மனுஷன், என் பேர் வச்சுங்கன்னா விஜயகுமார்னு வச்சுங்க. இப்ப நான் சிவத்தை தான் சொல்றேன். எல்லாரும் அந்த முஸ்லீம் முகமதுன்றது சிவத்தை தான் சொன்னாரு, அந்த கிறிஸ்டின் சொல்றது சிவத்தை தான் சொன்னாரு, புத்தர் சொன்ன சிவத்தை தான் சொன்னாரு, ஜெயின மதம் அவரும் ஈஸ்வர மதம் சிவனை தான் சொன்னாரு. இப்ப நானும் அது சிவன் தான். ஐயா என்ன சொன்னாரு, ஐயா நம்ம குரு எடுத்தாரு அவரும் சிவன் தான் சொல்லிட்டு போனாரு. நானும் அது சிவத்தை தான் சொன்னேன். இப்ப என் வழியில் இப்ப 100 பேர் இருக்கிறாங்கன்னா என் பேரை வச்சு ஒரு மதமா இருக்காரு. ஆனா ஒரு மதம் ஒண்ணும் கிடையாது. அதே நல்லா யோசிச்சு வராங்க. இந்து மதத்துல வந்து எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, போயிட்டாங்க, சிவங்கள்லாம் வந்தாங்க. முஸ்லீம் மதத்துல ஏன் வரல? ஒரு அவர் வந்து கரெக்டா அது ஈஸ்வரன்ற சிவனை பிடிச்சாரு, ஞானி ஆயிட்டாரு. அவருக்கு பின்னாடி யாரும் வேலை, அவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்ப அவர் முதல்ல இந்தியாவில தான் வந்து லோகத்துல வந்து தான் பிடிச்சிட்டு போய் அவரு சித்து விளையாட்டுல அதுக்கு விளையாட்டா பண்ணியிருக்காரு. இந்த 10 வருஷம் 12 வருஷமா கிறிஸ்டின் வந்து காணாம போயிட்டாரு. அப்புறம் தான் வந்து சொன்னாருன்னு சொல்றாங்க. அந்த காணாம போன இடத்துல இமயமலையில வந்துதான் யோகத்தை கத்துன்னு போய் தான் அவர் அவரு சித்தாள் பண்ணியிருக்காரு. அவர் பேர்லயே அவர் மதத்தை வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் நம்மளுக்கு மதத்துல ஒண்ணும் கிடையாது. ஆக மொத்தத்துல எல்லாரும் வந்து இப்ப புத்தர் எடுத்துங்க. புத்தர் அன்பே சிவமாலுமே கொண்டு நம்ம சொல்றோம். அவர் வந்து அன்பு ஆசையை துன்பத்துக்கு வழி அதெல்லாம் சொன்னார். ஆசை துன்பம் நல்ல வரத்துக்குலாம் ஆசை தான், நீங்க சிவத்து மேல அன்பு வைங்க சிவமான்னு சொன்னாரு. அது அவர் வந்து புத்தர் பதமா எடுத்தாரு. எல்லாம் அந்த 4 பேர் யாரு சொன்னாலும் அவங்க மேல இப்ப நம்ம வரலாறு எடுத்துங்க. சன்மார்க்கம் சொல்லி ஒரு மதமே உருவாக்கி வராங்கல்ல, சன்மார்க்கம் சங்கம்னு சொல்லி அவரு அது எது சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி வந்து அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க சார். அது எல்லாம் வந்து ஆக மொத்தத்துல வந்து எல்லாமே ஒரே பொருள் சிவம். அந்த சிவத்தை தேர்ந்து எல்லாம் போறாங்க. எல்லாம் பேரொழியில தான் வந்தா திருப்பி பேரொழி தான் அடங்குனா ஐயா சொல்றாரு. அந்த பேரொழி தான் தேடுறாங்க. அவங்கவுங்க பேரை வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அது வேற ஒண்ணு. ஜீவகண்ணா அடுத்த உயிரை கொள்ளாத கேட்டா ஜீவகண்ணா. அடுத்த உயிரை கொல்லக்கூடாது, அடுத்த உயிரை சாப்பிடக்கூடாது, அடுத்து துன்பம் கொடுக்காத கேட்டாச்சுன்னு ஜீவகாரி. ஓம் சக்தி ஐயா வீடியோ பார்த்துக்கிறேன். அந்த 3ஆவது இருந்து திரும்ப 3ஆவது முடியுது. அந்த திருப்பம் நமோ நாராயணம் தொப்புல இருந்து திருப்பி தொப்புலயே போய் சேருது. ஓம் நமச்சிவாயனா புருவமயத்துக்கு புருவமயத்தே முடியும். அரோகரானா எதிர்ப்பை எங்க ஆரம்பிக்குது அங்கதான் சந்திக்கும். நீ எங்க ஆரம்பிக்க அதான் முடிச்சாகும். மண்ணிலிருந்து வரக்கும் மறுபடியும் போய் சாகும். அதே மாதிரி எல்லா பொருளும் ஒரு வட்டம் இருக்குதுன்னா எங்க இருந்து வட்டம் சேர்த்து தான் வந்தது. இயற்கை வாழ்க்கையே எல்லாமே அப்படிதான். எந்த பொருள் எங்க உருவாகுது அங்கதான் முடியும். எந்த பொருளும் வணக்கம் அரோகரான்றது ஒரு காற்று. அந்த புருவம் இது உச்சிக்கு போய் மேல தொடுது. அதை கேட்க அது வந்து அதான் சொன்னேன். அது வந்து நீங்க அரோகரானாலும் சரி எல்லா பொருளும் எங்க உருவாகுது அங்கதான். ஓமுக்கும் அரோகரான்னு நான் பார்த்தேன். சொல்லி பார்க்கும்போது உச்சிக்கு மேல போச்சு அந்த காற்று. அதனாலதான் சிவன் நமச்சிவாயன்றது அது ஒண்ணு. அப்புறமா முருகா அரோகரா அப்படின்னு தான் சொல்றேன். அது நமக்கு தொடுது. அதுன்னு தான் நான் கேட்பேன். அதாவது அண்ணாமலையா இருந்து மனசு எதா நினைச்சா அங்க போய் சேரும். நீ உச்ச நினைச்சு சொன்ன உச்சில போகும், சுழுமலை நினைச்சு சொன்ன சுழுமலையில போகும். நீ சாதாரண சொன்ன சாதாரண நீ வயிற்று அரோகரம் சொல்ல நீ நினைப்பு நினைச்சு வச்சு சொல்லி பாருங்க. இப்ப வயிற்றுல நினைச்சு அரோகரத்துல வயிற்றுல சுழுமலை சொல்லுங்க அரோகரம் அங்க நிக்கல. அது முப்பொருளுக்கு கட்டம் தொடுது இல்ல. இல்ல நீ நினைப்பு எங்க இருக்குதோ நீ சொல்ற டைம் நினைவு எங்க இருக்கு. அந்த நினைவு அப்பதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. சொல்லி பாருங்க. எங்க ஆரம்பிக்கிறியோ அங்கதான் முடியும். நீ அது எங்க ஆரம்பிச்சாலும் தனியா கூட உட்காந்து யோசிச்சு நல்லா பாருங்க. யோசிச்சு பார்த்து தான் நான் சொன்னேன். நினைவு நீ எங்க நீ வந்து தொப்புள்ள நினைச்சு சொன்னா தொப்புல தான் வரும். சுழுமலை சொன்னா சுழுமலை தான் இல்ல. அந்த ஓம் சக்திக்கும் எல்லாமே தொடர்பு இருக்குது. எல்லாத்தையும் ரெண்டாவது வந்து வகுத்துக்கு தொப்புள் பகுதிக்கும் அந்த நமோ நாராயணத்துக்கும் அந்த வார்த்தைக்கு கரெக்டா அது தொடுது.
சரி எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க தொப்புல மகாவிஷ்ணுங்கிறாரு. நீங்க அது மகாவிஷ்ணு தொப்புள் தான் நினைப்ப, வேற எங்க நினைப்பீங்க? மூலாதாரத்துல அம்மா கண்ண அம்மானோட மூலாதாரத்தை நினைப்ப. நீங்க தொப்புள் நினைப்ப, நீ அம்மா தொப்புள் நினைப்பியா, நாராயண மூலாதாரத்தை நினைப்பியா? இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு தானாவே போயிடு. நீ பழக்கப்பட்டி வச்சிருக்க. நீ உச்சியில சிவன் வந்து உச்சிட்டாங்கன்னா சிவன் டக்குனு உச்சிக்கு தான் போகும். உங்க என்ன ஆகும்? எல்லாம் பழக்கப்பட்டது. அதான் சொன்னேன், எங்க உருவாகுது அங்கதான் நான். நீங்க நினைக்கிறது நினைச்சு வீட்டுல போய் உட்காந்து மூலாதாரத்துல சிவனுக்கு இருந்துச்சு. மூலாதாரம் தானே? மூலாதாரத்துல இல்ல நீ சொல்லிட்டு உங்களுக்கு புருவ சொல்லி வச்சுட்டாங்க. இங்க இந்த பொருளுக்கு கையில நீ போய் காலை பாப்பியா, கண்ணு நான் மூக்க பாப்பியா? சொல்லி பழக்கம் வச்சுதான் சாமி நினைக்கும். மூளையில பதிப்பு நினைச்சுக்குது, அதுதான் வரும். எங்க வேணா எதை வேணா சொல்லி என்ன வேணா பண்ணிக்குவேன். அது நீ நாம எதை பழக்கப்பட்டு வச்சுக்கிறோமோ அது மூளை வந்து டக்குனு அதை காட்டிடும். அதுதான் அது நடக்க செயல் மூளையில. ஆமா, அது மூளையில பதிப்பு வச்சுக்குது. பொண்ணு இல்லை, ஒரு ரோஜா வாசனை வந்து ரோஜா பாத்திரம் வாசனை தானாக நினைச்சு பாருங்க. அது ரோஜா வாசனை வச்சா மல்லிப்பூ பார்த்தோன்னா மல்லிப்பூ வாசனை வரும். அது என்னன்னா மூளையில ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கு. அதனால உங்களுக்கு அது தூக்கி காட்டுது. நீங்க அரோகரனா முருகு மேலையும் அண்ணாமலை ஞாபகம் அது அங்கதான் தோணும். அம்மா சொன்ன மூலாதாரம் மூலாதாரத்துல தோணும். மகாவிஷ்ணு வயிற்றுல தான் இருக்கு, அது அப்படிதான் தோணும். தானா இயற்கையா போய் தோணும், இயற்கையாவே. அதனால அது தப்பு இல்லை, நினைவு தான் எல்லாமே.